Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழைக்காய் எடுத்து நம்ம பருப்பூசலி தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே பீன்ஸ் வச்சு பருப்பூசலி பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வச்சு பருப்பூசலி பண்ண போறோம். ஸோ துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அதை வந்து ஒரு 1 hour தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கேங்க. கூட ஒரு 3 சிவப்பு மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வாழைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், அதையும் நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த சிவப்பு மிளகா, அதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச துவரம் பருப்பு, கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து சீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து பெருங்காய பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா இதை மூடிட்டு பல்ஸ் மோட்ல கொரகொரான்னு அரைச்சிக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்க. இதை வந்து நான் ஒரு பேசின்ல மாத்திக்கிறேன். ஸோ நல்லா கொரகொரான்னு இந்த பருப்பு, சிவப்பு மிளகா அது ரெண்டுத்தையும் நல்லா வந்து அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த வாழைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ வாழைக்காய் வந்து எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த உசிலி, வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா உங்கள் கையால் இதை பிசைஞ்சிருங்க. அதாவது அந்த பருப்பை எடுத்து அந்த வாழைக்காய் மேலே பெரட்டுறோம், அதுதான். ஸோ நல்லா பெரட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இலுப்பச்சட்டியில கடாயில வந்து நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் ஊத்துங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வர சமயத்துல உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மறுபடியும் பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மிக்சியில் அரைக்கும் போதும் நம்ம பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணோம், இங்கேயும் வந்து நம்ம பெருங்காயப்பொடி ஆட் பண்ணுறோம். ஸோ பெருங்காயப்பொடியும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த வாழைக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காயும் பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த வாழைக்காய் இன்னும் வேக வைக்கல. ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வேக வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் உப்பு, இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை வந்து கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல தாங்க குக் பண்ண போறோம். இப்போ இதை கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து வேக வைக்க போறோம். ஸோ மூடி வச்சிருக்கேன். நடுவில் நீங்க வந்து திறந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி, அப்புறம் கிளறி கொடுங்க. இல்லைன்னா அந்த பருப்பு வந்து அடியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த கடாய் இலுப்பச்சட்டியில போய் ஒட்டிக்கும். அதனால நடுநூலில் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதை பாருங்க, திருப்பியும் நான் அந்த மூடியை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதை பாருங்க, இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணுங்க. நடுநூலில் எடுத்து பார்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு வாழைக்காய் பருப்பூசலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.